சைஸுக்கு நீங்க சண்டை போடக்கூடாதுன்னு நான் இப்பதானே சொல்லி அமிச்சேன். ஏமா ஷைனி, நீ கடிச்சா அவளுக்கு வலிக்கும். அது குட்டி பாப்பா. ஆனா அந்த பாப்பா வந்து குட்டி பாப்பாமா நடந்துக்காது. இன்னும் பெரிய மனுஷமே சண்டைக்கு வர வேண்டியது. பாரு, இவ்வளவு இழுத்து வச்சுட்டு அதை விடுதா பாரு. யாரோ நீ சின்ன பொண்ணுடைய இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது. அப்புறம் இவ அடிச்சா உனக்கு வலிக்கும். பாரு, அவ சும்மா இருந்தாலும் அது விடுதா பாரு. கடிக்கிறது பாரு. ஊடல கை விட்டு எனக்கு அடி. அம்மா சண்டை போடாதீங்கம்மா. அடி பாவி அரோ. நல்லா புசு புசுன்னு. பார்க்கறதுக்கு நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு. ஆனா பண்ற வேலைலாம் அப்படி இல்லையாம்மா. குதிக்க போறியா நீ? கீழே குதிக்க போறியா? இன்னமும் வந்து குதிக்கிற ஐடியா உனக்கு இருக்கா? அன்னைக்கு தானே குதிச்சு கால் வந்து இதாச்சு. பொம்மி குட்டி இருந்திருக்காங்களா? பொம்மி குட்டி 4 பிள்ளைங்களுக்கு பாலை கொடுத்து டயர்டாயிட்டா பொம்மி. பொம்மிமா இங்க வாடித்தாங்க. பொம்மி எங்கிட்டலாம் வரவே மாட்டா. சேட்டைக்காரிங்க 2 பேரு. வாணி இறக்கி விட்டுருவோம். வாணி போலாம் வை. மம்மிமா என்னம்மா, எப்படிமா போகுது லைஃப்? வயிறும் இல்லை, சப்பாயிட்டா வயிறு ஒன்றும் இல்லை. இங்க ஒரு ஆளு படுக்கிறதுக்கு வர இடமே இல்லையா அந்த வீட்டுல? படுக்கிறதுக்கு இடமே இல்லாம இப்படி வந்து படுத்துக்கிறக்கா. இங்க வந்து யாரு இருக்கா? கீக்கிமா. கீக்கி வந்து நல்ல பொண்ணு. இங்கேதான் இருப்பாளாம். தங்க கட்டி வீட்டுக்குள்ள இருக்கணும் நல்ல விஷயம்மா. வெளியெல்லாம் போனா நல்லது கிடையாது. கீக்கிப்பட்டு கீக்கி கூட யாரோ. இப்போ கீக்கி டென்ஷன் ஆயிடுவா. இந்த தலைக்காணி வந்து அவங்க படுக்கிறதுக்கு, அவங்க கேட்ஸ் மேலே யாருன்னா படுக்கிறதுக்கு. இதில் தான் குட்டியும் படுப்பான். தான் முடியாக இருக்குது, க்ளீன் பண்ணணும். போச்சு, டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களாமா கீக்கிய. அட கடவுளே, ஒரு குழந்தை டிஸ்டர்ப் பண்ணா நீ தாங்க மாட்டானே. சரி கீக்கி, சாரி. என்னம்மா நீ தூங்க. சரி முறைக்காதம்மா. சாரிம்மா. சாரி கீக்கி. ஒரு தூங்குமா. சாரி கேட்டல நான் தான். அரோ குட்டி, தூங்க மாட்டே நீ? சுத்தி வந்தா நான் எங்கன்னு பார்த்தா. வேணா அக்கா உன்னை இறக்கி விட்றேன். இந்தப்பா உங்க அம்மாட்ட போய் படுத்துக்க. சரியா?